பொங்கல் பரிசு அம்மாவோட இடத்துல அந்த எடப்பாடி 2000 ரூபா கொடுத்தாரு. அது 5000 ரூபாய் நீங்கள் கேட்டீங்க. சார் 5000 ரூபா கொடுங்க, முடியல. 2500 ரூபாய் கொடுத்துட்டு போகலாம்ல, அதுவும் கொடுக்கல. சரி 1000 ரூபாய் கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லை. பட்ட நாமம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி, ஜாதி மத இன மொழி கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தறிச்சலுக்கு உண்டானதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மகன் அரசாங்கம். அப்படி வந்து ₹1 கூட கொடுக்காம வஞ்சித்து இருக்கின்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு. குருமூர்த்தி பாஜகவும் அதிமுகவும் சேரணும், வரும் தேர்தலில் அது செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்ன செய்ய போறோம்ன்றது தெரியல சொல்றேன். எடப்பாடிக்கு அரசியல் நோக்கு இல்லை அப்படின்றது சொல்றேன். நான் சொல்றேன், ஏற்கனவே அவர் என்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. வந்து வாங்கி கட்டிக்க இது அந்த அந்த நிலைமைக்கு அவர் வந்து ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் வந்து இருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால் வாயை அடைக்க வச்சுக்கோங்க, உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள், புரியுதுங்களா? அதனால் ஒரு முடிவு வந்து கட்சியால் எடுக்கப்பட்டது, கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்தில் கூட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமுத்து வாயை மூடி நிறுவது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். அதிமுக தொண்டர்கள்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் தான், காங்காயம் காளைகள் எல்லாமே, எப்படி அதோட வீரத்தோட இருக்கிறவங்க, வீரத்தோட இருக்கிறவங்க. என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பொதுவாக இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒரு தேவையில்லாமல் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு IAS இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலைமையும், ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதி இன்பநிதியும் 2 பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்க வைக்கிறது நியாயமா? இந்த மாதிரி சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க, அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்கள்? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. அவங்க இதில் ஆர்ச்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கலெக்டர் தூக்கிடுவாங்க, அதில் தான் தூக்கி போடுவாங்க அவங்க. அதனால் அந்த அம்மா வந்து ஃபுல்லாக தெரியும், அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அது அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடியமீனுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம், இடியமீனுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்கள்ன்றதுக்கு அது ஒரு சாட்சி. இது அந்த ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது. ஏன்னா ஆட்சி பணிக்கல. 2வது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது, மரபு இருக்குது, மாண்புகள் இருக்குது. அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனலாக வந்து அவர் பதவி இருக்கிறார், துணை முதல்வர், அவருக்கு சால்வ் அணிக்குவீங்க. ஆனால் இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க அவசியம், இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க உண்மையிலே சொல்ற கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்பநிதி காலில் கூட விழுந்துருப்பாப்பல யாரு மூர்த்தி. 2வது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியா, அதாவது அறிவியலாதவர்களாக இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கீங்கன்னா ஒரு நிருபர் புத்திசாலித்தனமாக கேட்குறாரு, 9ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணணும்னா, இப்போ இதே நான் அமைச்சராக என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட், அரசாங்கம். இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்போ நீ யாரு? நீங்க யாரு கேட்குறேன் நான். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸு, அதே போல் வந்து ஒரு அமைச்சர்ன்ற அந்த இது என்ன அது கூட உணராம இப்படிப்பட்டவர்களாம் வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும்
ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நான் வந்து கருதுறேன். 2026 உங்களுடைய தேர்தல் நிகழ்ச்சிகள் எல்லாமே கூட்டணியில் மாற்றங்கள்லாம் வரலாம்னு இருக்குங்க. உங்களுடைய வீகம் அதுக்குண்டான ஆயத்த பணியில் தொடங்கிட்டீங்க. இப்போ எங்க ஆட்சியில் நிறைய அம்மா வந்து செஞ்சிருக்காங்க. அவர் எடப்பாடி செஞ்சிருக்காரு, தலைவர் நிறைய எம்ஜிஆர் புரிதல் எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா இதுக்கு நாட்டில்? இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்லை, மெத்தமெட்டல். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம். இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, மாணவர்லேருந்து, மீனவர்லேருந்து, இன்னைக்கு வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனைலேருந்து, இன்னைக்கு விலைவாசி உயர்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் உணர்ந்த நிலையில் கண்டிப்பாக மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. திமுக ஒழிஞ்சு 2026 அதிமுக ஆட்சி மலரும். அதுதான் திமுக பொறுத்தவரை சொல்கிறேன். ஒரு 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 பச்சோந்தி நிறம் மாறுது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர் பல்ட்டி, இது ஒட்டுமொத்தமாக சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பாண்டிச்சேரியில் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்பீக்கர் மேலே கொண்டு வராங்க. அந்த ஸ்பீக்கர் மேலே கொண்டு வர தீர்மானத்துக்கு அது பிஜேபி யாரு அந்த ஸ்பீக்கரு, அந்த தீர்மானத்துக்கு வந்து திமுக வந்து ஆதரவளிச்சு நீக்கிறதுக்கு உண்டான அது ஆதரவு அளிக்கணுமா இல்லையா? இதான நியாயம். அது சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் வந்து ஆதரவு அளிக்கிறாங்க. சுயேட்சை எம்எல்ஏ 2 பேர் ஆதரவு அளிக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து அது திமுக எம்எல்ஏஸ் ஒருத்தர் கூட வந்து அதுக்கு ஆதரவு அளிக்கல. அதுக்கு வந்து பத்திரம் ஆமோதிக்கிறாங்க. அதுக்கு வந்து பத்திரம் அது நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. அப்ப யாரு கள்ள கூட்டணி? திமுக பொறுத்தவரை ரெட்டை வேலை நான் சொன்னேன் இல்லையா, பச்சோந்தி, அதே போல் வந்து நிறம் மாறுறது, அப்புறம் வந்து சந்தர்ப்பவாதி, இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் கடலெடுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே பொய்மே வெல்லுகின்ற ஒரு திமுக தான், பொய்மே வெல்லுகின்ற ஒரு அரசு, பொய்மே வெல்லுகின்ற ஒரு கட்சி தான் திமுக தான். அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய தலைவர் பெயரை வந்து உச்சரிக்காம உலக அரசியலும் கிடையாது, தமிழ்நாடு அரசியலும் கிடையாது. ஓகேவா?